நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் என்ற யூடியூப் சேனல். நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா கூடூர் சந்தையில் இருக்கிறோம். இந்த கூடூர் சந்தை ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 7 மணி இருக்கும். 7 மணிக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் போன வாரம் எப்படியோ அதே மாதிரி தான். சின்ன குட்டிகள்லாம் விற்றுருச்சு, பெரிய குட்டிகள் மட்டும்தான் நிற்கிது. நம்ம டிடி கேடில் ஃபிட்டுக்கு தொடர்ந்து உங்கள் ఆదరவு తారంగా ఫ్రెండ్స్. మీరు ఇంతదాకా మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయలేదంటే సబ్స్క్రైబ్ చేసుకోండి. మనం ఇప్పుడు ఎక్కడ ఉన్నామంటే గూడూరు సంతలో ఉన్నాము. గూడూరు సంత ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్ట్రిక్ట్లో ఉంది. ఇప్పుడు మనం ఒంగోలు పిల్లలు ఉండే ఏరియాలో ఉన్నాము. ఈరోజు ఒంగోలు పిల్లలు ఎట్టున్నాయి ధరలు అనేది మనం చూస్తాము. நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது போடுங்க. லைக் போடுறது கூட கஷ்டப்படுறீங்க. சைஸ்னால் இந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது. அங்கே ஒரு 5, இங்கே ஒரு 10, இந்த மாதிரி மொத்தத்திலே ஒரு 20-30 குட்டி தான் இருக்குது. ஜோடி 15 ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டி. ఇప్పుడు ఎట్లా ఉంది వ్యాపారం? డల్ అంటే పిల్లలు రాలేదా? మీడియం సైజ్ పిల్లలు దండిగా రాలేదు. అన్నీ చిన్నవి వస్తున్నాయి. చిన్నవి వచ్చినాయి, లేదంటే పెద్దవి వస్తున్నాయి. ఇంక వచ్చే వారం నుంచి వచ్చినా పిల్లలు మీడియం సైజు 2 నెలల దాకా వస్తే కారు పిల్లలు చిన్నవి వస్తాయి, లేకపోతే ఈ మరి వస్తాయి. దేనివల్ల అది మరి? ఇంక మీటి తర్వాతే వచ్చింది. సరే, ఇవి ఏం చెప్తున్నారు ధర? ఇవి పిల్ల 13,000, 3 పిల్లలు. ఎంత మాత్రం మాంసం ఉన్నాయి? ఎంత మాత్రం మాంసం ఉన్నాయి ఈ పిల్లలు? ఒక్కొక్కటి 16 కిలోలు 17 కిలోలు అవుతుంది మీట్. అట్టయితే 35 కిలోలు లైవ్ వెయిట్ రావాలి. ఉంటాయి 35-40 వస్తాయి. అయిపోయినాయి మీ పిల్ల? ఏమంత పెద్ద ఏది వస్తున్నారు ఇప్పుడు? సన్న పిల్లలు చూస్తానమాట పెద్ద పిల్లలు వెనకపోయినా పోతున్నది. నీ మడ్డ వీడియోలు అయితే వెనకపోయినా మేపుకుంటాం. అట్లాంటి పిల్లలు ఏం చేసుకుంటాం మేము తెచ్చి వెనకపోతే? కాదు, పెద్ద పిల్లలు అయితే అమ్మపోతే కూడా మటన్కి ఇచ్చేస్తారు. ఈ అనుకో 2 వారాలు మేపుకున్నాం మాకు డబ్బులే. సన్న పిల్లలు అయితే గుట్లో పోతే ఇంటికి పోయాక ఏం చెయ్యాలా? సన్న పిల్లలు కూడా దొరకలేదు అంటున్నారా? మీరంతా సన్న పిల్లలు తెచ్చేవాళ్ళే, మీరే తేలా? ఆయన సేనాన్ని కూడా రాలేదా? లేవా? ఎంత చెప్తున్నారు కట్ట ముందు జత? కట్ట మీద మొత్తం 26.5 చెప్తున్నా. 26.5. நண்பர்களே, நான் சொன்ன மாதிரி 25லேருந்து 30 கிலோக்கு வர குட்டிகள் அதிகமாக இருக்குதுல்ல. ஜோடி 26 ரூபா சொல்கிறாங்க. பேசினா விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் இந்த மாதிரி குட்டிகள் தான் இருக்குது. இதை இங்கே பார்த்திங்கன்னா ஒரு லைனு கொஞ்சம் சின்ன குட்டிகள் இருக்குது. இதெல்லாம் ஜோடி 12 ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீதி எல்லாமே வித்துச்சு. இது ஒரு ஜோடி. இது இங்கே கொஞ்சம் இருக்குது, அப்புறம் இங்கே கொஞ்சம் இருக்குது. இந்த 2 பேட்ச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு 3 குட்டி இருக்குது, அவ்வளோதான். వీడియో అయితే చేత కూడా మీ పిల్లల నీకు మొత్తం అమ్మని అనేసినారు. ஜோடி 12 ரூபா சொல்கிறாங்க. பேசினா விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. అయ్యా 18.5 పెద్ద పిల్లలే. நண்பர்களே, இந்த குட்டிகளை 18,500 சொல்கிறாங்க. பேசினா இன்னும் கொஞ்சம் விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாமே 20 கிலோ இருக்கக்கூடிய குட்டிகள், 1-2 தவிர மீதியெல்லாம் 20 கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய குட்டிகள். பேசினா இன்னும் குறையும். இந்த மாதிரி பெரிய சைஸ் எடுக்கும்போது நமக்கு லைவ் வெயிட் படி பார்த்திங்கன்னா ஒரு 400 ரூபாய்க்குள்ளே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ஒரு பேட்ச் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு பேட்ச் இருக்குது. எல்லாமே பெரிய சைஸ் தான். இதுதான் நின்றுட்டுருக்கு. மீதி எல்லாமே மீடியம் சைஸ் எல்லாம் போயிடுச்சு. மீடியம் சைஸ் இங்கே ஒரு பேட்ச் இருக்குது. இது எல்லாமே ரெகுலராக எடுத்துகிட்டு வர்றவங்க கிடையாது, வாங்கி விற்கிறவங்களா இல்லை
ఇవంగలే ఎత్తుட்டு వరాంగలా తెరలే ఎంత చెప్తున్నారన్నా అయ్యే జత ఎంత చెప్తున్నారు కట్టమందే చెప్పు ఏం చెప్తున్నా 18.5 மாట్లాடிతే தగ్గச்சு நண்பர்களே ஜோடி 18,500 சொல்கிறாங்க பேசினா விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சந்தையிலே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே காலி ஆகிடுச்சு ஒரு 7-7:30 மணிக்கு இந்த மீடியம் சைஸில் இந்த ஊரில் படிப்பேன்னு சொன்னா பிள்ளை ஒரு 20 குட்டி ஏறக்குறைய இருக்குது இதில் கூட நடுவில் இருக்கிறது தான் கொஞ்சம் பெருசு இந்த ஓரம் அந்த ஓரம் கொஞ்சம் சின்ன குட்டிங்க யாவூர் நம்ம இது இந்த ஊரில் இருக்குதா யாவூர் மீதியா తిరుపతియా ఒంగోలు పిల్లలు తెచ్చున్నారా ఏడు తీసినారా 7 తీసందు ఒంగోలు పిల్లలు తెచ్చున్నారా తిరుపతి అంటున్నారా అనేది కదా అదేలే అర్థం అవుతున్నది 7 తీసి ఆయన అమ్ముతున్నాడు సరే ఈయన చూడలేదు ఆయన మన ఏరియా కాదు కదా దానివల్ల కదా అడిగేదా సరే సరే ఈ సైజ్ పిల్లలు నేను చూడలేదు నేను 16-17 తీసి ఆయన 18-18.5 చెప్పుకుంటున్నాడు సరేలే అంతే అది వాళ్ళ திறமை நண்பர்களே இந்த குட்டிகளை 18,500 சொல்கிறாரு இவர் வந்து ஒங்கோலிருந்து வரவர் கிடையாது இங்கே வாங்கி இங்கேயே விற்கிறாரு அவங்களுக்கு விற்றவர் கூட நமக்கு தெரிஞ்சவர் தான் 16,000 ரூபாய்க்கு விற்றுருக்காரு இவர் 18 சொல்லிகிட்ருக்காரு ஆவரேஜாக ஒரு 20 கிலோ வரக்கூடிய மீடியம் சைஸ் குட்டிகள் தான் இது எல்லாமே நெல்லூர் குட்டிகளில் கூட பெரிய சைஸ் குட்டிகள் தான் அதிகமாக வந்திருக்கு இந்த லோக்கல் குட்டிகள் நெல்லூர் குட்டிகள்னு கூட சொல்லக்கூடாது நெல்லூர் குட்டிகள்ன்றது நம்ம ఒంగోలు నెల్లూరు దాంటి పోనావే ఒంగోలు இல்லை ஊரில் ఏమైనా పార్టీని వీడియో తీసుకుంటామని వస్తామండా చూడుకో ఇప్పుడు ఉన్న ఫోన్ చేసి ఇప్పుడు ఉన్న వస్తే కూడా చూపిస్తాను కానీ ఏం చెప్తున్నారు కట్ట మంది ఇది చీప్ అండ్ బెస్ట్ అని ఒకసారి అడిగినా నేను కట్ట ముందా ఏం చెప్తున్నావు நண்பர்களே எல்லாமே 25 கிலோ ஏறக்குறைய இருக்கிற குட்டிகள் அதிகமாக இருக்குது ஆவரேஜாக 25 கிலோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜோடி 22,000 வந்தால் கொடுத்துட்றேன்றாரு அப்படின்னா பேசும்போது 20,000 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நாங்கள் வாங்கினதே 23 விற்கலை அதனால் 22,000 கொடுத்துட்றேன்றாரு అన్నీ పెద్ద పిల్లలే వచ్చినాయి ఈ పొద్దు చిన్న పిల్లలు మీడియమే లేవు ఎంతగా కొన్నారా 16,000 நண்பர்களே இதுதான் ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது 16,000 வாங்கினாங்களா మీరు తీసిన వాళ్ళ ఇచ్చిన వాళ్ళ ఇచ్చిన వాళ్ళు 16,000 లే 15,000 చిల్లర మరి ఏదన్నా వచ్చు 15,800 அது ரவுண்ட் அப் பண்ணி அவங்க 16 சொன்னாங்க తీసిన వాళ్ళు ఎవరా ఎవరు వాళ్ళ తీసిన వాళ్ళు ఎవరు వాళ్ళ మీడియం పిల్లలే రాలే అంత పెద్దవి వచ్చినాయా ஜோடி 15,800ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க 10 குட்டி எல்லாமே பெரிய சைஸ் குட்டி தான் வந்திருக்கு ఎంతకు ఇచ్చినారన్న అయ్యా 15,500 తీసిందే 15,500 ఇంక బండి బాడీలో ఎన్ని వేరు ఉన్నాయి 16కి ఇచ్చినారు పెద్దగా లాభంలే ఎన్ని పిల్లలు మొత్తం ఈ బండ్లేకి ఇచ్చేటియా అవి ఎంతకు బండి 18,500 ఇవి వచ్చి 15,500 ఎన్ని పిల్లలు ఇవి 16,000 ఎన్ని పిల్లలు ఇవి மொத்தம் 40 பில்லல் 16,000 நண்பர்களை மொத்தம் 40 குட்டி 16,000 கொடுத்துருக்குறாங்க இந்த வண்டியில் ஏற்றுறது வந்து 18,500 அது கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிங்க வாங்கினதே 15,500 எங்களுக்கு வந்து செலவெல்லாம் போக ஒன்றும் பெருசாக இதில் வந்து லாபம் இல்லை இன்னும் சரியாக விற்கலை அதனால் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க இது எல்லாமே நெல்லூர் ஜுடிப்பி லோக்கல் குட்டிகள் கூடூர் குட்டிகள்னு சொல்லலாம் இனிமேல் நெல்லூர் குட்டிகள் நம்ம சொல்ல வேணாம் நெல்லூர் குட்டிகள் எல்லாமே
நல்லாயிருக்கும். கூடூருக்கு தெற்காக இருக்க குட்டிகள் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் கலர் கம்மியாக. கூடூருக்கு வடக்கேனா நம்ம நெல்லூர் வரைக்குமே இந்த மாதிரி தான் இருக்கும். நெல்லூர் தாண்டி போகும்போது நமக்கு கொஞ்சம் குட்டிகள் கலர் நல்லாயிருக்கும், ஒங்கோல் குட்டிகள்னு சொல்லுவோம் நம்ம. ఎంత పడినా అయ్యా? ఎన్ని పిల్లలు మొత్తం? 18 50 குட்டி. வண்டியில் ஏற்றது கூட பெருசுன்றாங்க. ఏం చెప్తున్నారు జత అయ్యా? ఏం కట్ట మీద 21 చెప్తున్నాం. బాగానే ఉన్నాయి, హైట్గా ఉన్నాయి పిల్లలు, బాగానే ఉన్నాయి. ఎవరన్నా అడిగితే చెప్తాను కానీ. நண்பர்களே 21,000 ஜோடி சொல்கிறாரு. ஹைட்டாக இருக்குது குட்டிங்க, நல்லா இருக்குது. வெயிலே ரிட்சி சரி விற்குமோ விற்காதான்னு சொல்கிறாங்க. நம்ம பேசும்போது 20 రూపాయకి வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் 21 சொல்கிறாங்க. ఫ్రెండ్స్ 21,000 చెప్తున్నారు జత. 20,000 రూపాయల దాకా రావచ్చు. పిల్లలు బాగా హైట్గా ఉన్నాయి, 25 కిలో ஆவரேஜ் லைவ் வெயிட் ఉండొచ్చు. நண்பர்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோ வரலாம் இந்த குட்டிங்க. இப்போ ఎట్లా ఉండదు వ్యాపారం? స్లోగా ఉండదు. ఏం కారణం? వానాకాలం వచ్చింది, పిల్లలు తీయకూడదు అనేసి తీయలేదా? జనాలు రాలేదా? జనంలా நெல்லூர் குட்டிகள்லாம் இது எல்லாமே கூட நெல்லூர் குட்டிகள் தான் நிறைய இருக்குது. இன்னும் இந்த பக்கம் எல்லாமே இருக்குது. నిదానం లెట్ వదిలా కొట్టేస్తున్నావు పాపం. అయ్యే పాపం నిలవలేక నిలబడుకోండి. అయిపోయినాయ్యా, ముందుకు தோస్తున్నారు. இது எல்லாமே கூட பெரிய சைஸ் குட்டிகள் தான் இருக்குது இங்கே நிறைய. మార్కెట్ డౌను. ఎన్నుడాయి మొత్తం అయ్యా? కట్ట మీద అయితే ఏం చెప్తున్నావు జత? ఓరే కట్ట మీద ఏం చెప్తున్నావా? కట్ట మీద అసలు చెప్పలు అయ్యారు, బేరాలు అయితే కాలు అయ్యారు. మీకు ఈ పిల్లలకి ఒంగోలు పిల్లలకి ఏమి డిఫరెంట్ అయ్యే? ఈ పిల్లలకి ఒంగోలు పిల్లలకి ఏమి డిఫరెంట్? ఒంగోలు అనేది బ్రీడింగ్కి అయితే ఒంగోలు, కటింగ్ అయితే ఇది కటింగ్కి. బక్రీద్ పదాలు ఆల్రెడీ పదం బ్యాచ్లు ఉంటాయి కదా, ఆ బ్యాచ్లు ఉన్నాయి మన తరఫున. ఏం చెప్తా కట్ట ముందు అడిగితే? కట్ట మీద చెప్పలే, ఎవరికి చెప్పలే. కట్ట ముందు అడిగితే ఏం చెప్తావా? 16,000 మొత్తంగా అడగలే ఎవరు? కుదరలా. டிஃபரெண்ட் அதாவது மொத்தமாக ஒங்கோல் பிள்ளைகளுக்கு ஏன் டிஃபரெண்ட்? ஆவரேஜ் ఎంత కొన్నారన్నా? 15,000. ఈ సాకి పండగ దాకా తాగుతారా ఎట్టా? అమ్మేదానికా ఎట్ట మీకు పెంచేదానికే? పండగ దాకా పెంచుతారా? தீபாவளி 3 నెలలు పెంచుతారా? లేదు. நண்பர்கள் இப்போ நம்ம பார்த்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 15,800ன்னு எடுத்தாராம். அவரேஜாக ஒரு 20 கிலோவுக்கு நெருக்கி வரக்கூடிய குட்டிகள் தான். 3 மாதம் வளர்ப்புக்காக தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. வண்டி குறுக்க நில்லுங்க சார், வந்துடும் குச்சிரும். బయట మళ్ళీ 4 పోయినంటే ఏమో. నాలాచి సార్ 4 5
நண்பர்களே, இப்போ நம்ம நைட் எடுத்த குட்டிகளினுடைய விலை நிலவரங்களை பார்க்கலாம். இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் 20 கிலோவிலேருந்து 28, 29 கிலோ வர வரைக்குமே குட்டிகள் இருக்குது. ஆவரேஜாக ஒரு 23, 24 கிலோ வரலாம். ఎన్ని మొత్తం మనం ఎత్తింది ఇప్పుడు మొత్తం ఎన్ని పిల్లలు అంట మనం ఎత్తింది జత ఎంత ఎత్తినామా? గత 18,000. 18,000 30 பில்லలు. ஆனால் இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில குட்டிகள் கால் நொண்டுது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. எஃப்எம்டி கிடையாது, சேத்து புண்ணு மாதிரி தான். இந்த மாதிரி கால் நொண்டுது அப்படின்னா நம்ம நல்லா கல்லுப்பு போட்டு, அதாவது சுடுதண்ணியில் கல்லுப்பு போட்டு நல்லா கழுவிட்டு மருந்து வச்சுட்டு வரணும். ஒவ்வொரு முறை வைக்கும்போதும் கழுவிட்டு மருந்து வச்சுட்டு வரணும். ஒரு நாளைக்கு 3 முறை காலையில், மதியம், சாயந்தரம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி மருந்து வச்சுட்டு வந்தோன்னு சொன்னால் குயிக்காக சரியாயிடும். டாபிக் ஒரு ஸ்ப்ரே அடிக்கலாம், வேப்பெண்ணெய், மஞ்சள் வைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஆன்டிசெப்டிக் க்ரீம் வந்து அப்ளை பண்ணலாம். டெராமைசின் இன்ஜெக்ஷன் போடலாம், கூட மெலனாக்ஸ் ப்ளஸ்ஸு போடலாம். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது குயிக்காக சரியாயிடும். 4 5 நண்பர்களை, இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 12,000ன்னு சொல்லி எடுத்தோம். மொத்தம் 60 குட்டி இருந்தது. 60லேருந்து நம்ம 50 குட்டி எடுத்தோம். இந்த குட்டிகளை நம்ம 10 to 15 கிலோவுக்குள்ளே வரக்கூடிய குட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம். 15 கிலோ குட்டி அதில் இருக்கும், 10 கிலோ குட்டி அதில் இருக்கும். ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு 12 கிலோ அந்த மாதிரி வரலாம். ஆனால் எல்லாமே ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள், ப்ரீடிங்கெல்லாம் யூஸ் ஆகக்கூடிய நல்ல குவாலிட்டியான కుట్టిகள் இதில் இருக்கும். ఫ్రెండ్స్, ఈ పిల్లలు మనం జత 12,000 ఎత్తినాము. 10 to 15 కిలోల్లోగా ఉండే పిల్లలు దీంట్లో ఉంటాయి. మ్యాక్సిమం 15 కిలో పిల్ల ఉంటుంది, 12 కిలో పిల్ల ఉంటుంది. యావరేజ్గా ఒక 12 కిలో రావచ్చు. అన్నీ ఒరిజినల్ ఒంగోలు పిల్లలు. 14 గారికి 60 వేసుకుపోయి 50 కదా, 50 చెప్పిన அழகாக இருக்கும் குட்டிங்க, ஆனால் காப்பாற்றணும். போடலாம் அளவுக்கு. அது மெயினாக ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் க்ரீன்ஸ் இருந்து போட்டோன்னா இன்னும் நல்லது. சொல்கிறாரு ஜோடி இதே மாதிரி ఉంటే பரவாயில்ல. நண்பர்களை, இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜோடியை 14,500 வரைக்கும் கேட்டோம். 15,500க்கு கம்மி தரமாட்டேன்னு சொன்னாங்க. 16 சொல்லி 15,500க்கு வந்தாங்க. ஆவரேஜாக ஒரு 14-15 கிலோ இருக்கும். குட்டிகள் குவாலிட்டியான குட்டிகள். ஆனால் நம்ம அதுக்கு மேலே கேட்கல. இந்த குட்டிகளை ஜோடி 15,000 రూపాయకి విత్తదా சொன்னார். ఫ్రెండ్స్, ఈ పిల్లలు మనం జత 14,500 దాకా అడిగినాము. అన్ని క్వాలిటీ అయిన పిల్లలు. ఒక 15 కిలోలు లైవ్ వెయిట్ రావచ్చు. 16,000 చెప్పి 15,500కి తక్కువ ఈయనని చెప్పినాడు. మనం తీయలే, 15,000కి అమ్మినట్టుగా చెప్పినారు. ముందు చెప్పిందా? దేనికి ముందు చెప్పిందా? 17 చెప్పింది నీకు. 1000 రూపాయలు తగ్గిన 16,000 சொல்கிறாரு சார். குட்டி 8 ரூபா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டிகளை நம்ம எடுத்தோம். ஜோடி 17,000 ரூபான்னு சொல்லிட்டு இதுவுமே ఆవరేజ్గా ஒரு 15-16 కిలో கிட்ட இருக்கும். ఫ్రెండ్స్, మళ్ళీ ఈ పిల్లలు మనం ఎత్తినాము జత 14,000 ఎత్తినాము. ఆవరేజ్గా ఒక 15 కిలోలు 16 కిలోలు రావచ్చు. இருக்கா சார் இதில்? அது வெளியிலேருந்து வரலாம். ஆமாம், பின்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ఇదే ఒక మారి ఉండదా? నోట్లు వేలు పెట్టు. ఏదన్నా ఫాల్ట్ ఉంటే చెప్పునా? పూర్తిగట్టే ఫాల్టే లేదు. చెప్పరు చెప్తాను. మళ్ళీ మళ్ళీ మొగం చూసి రావాలా? ఎరకనే కూడా ఎరకనే ఒకసారి మార్చి నేను నిలుపుకోనని చెప్పినావు. నువ్వు మర్చిపోను.